பிரதான் மந்திரி உஜ்வாலா இந்த ஃப்ரீ கேஸை எப்படி நம்ம மொபைலில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும். அதுவும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நான் பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் PUMY அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், PMUY அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். டிக் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. டச் பண்ணுங்கள், மறுபடியும் உள்ளே போகும். PMUYன்றத இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இதில் பாருங்கள், பிரதான் மந்திரி உஜ்வாலா அப்படின்றது வந்துடுச்சு. இதில் எத்தனை பேர் லாகின் பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்காங்க அப்படின்றது எல்லாம் தெளிவாக காட்டும் இதில். சரிங்களா? இதில் வந்து 3 கேஸ், இந்தியன், பாரத், HP 3 பேரும் வந்து இது உள்ள நம்ம அப்ளை பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எங்கே போனன்ட்டு இந்த ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள். பிரதான் மந்திரி உஜ்வாலான்றதுக்கு மேலே 3 டாட் இருக்குது, ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா PMUY கனெக்ஷன் டிக் பண்ணி காட்டியிருக்குன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து யார் யார் எலிஜிபிலிட்டி, யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது, டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும், லேடியாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதும் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, சரிங்களா, இதுவெல்லாம் வேணுன்றதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. சப்சிடி வாங்கணும்னா அதாச்சும் வந்து நம்மளுடைய பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம்ன்றதுனால வந்து சப்சிடி கிடைக்கும். சரிங்களா? இப்போ 900 ரூபா கேஸ்னால் அதில் 300 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதுக்கு வந்து பாஸ்புக் வேணும். சரிங்களா? உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் பாஸ்புக்கு இதெல்லாம் வேணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே எப்படி உள்ளே போகிறதுன்னு இங்கே பாருங்கள், டிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் ஹேர் அப்படின்னு பாருங்கள், கீழே லைன் போட்டு காட்டியிருக்கேன், டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அதை டச் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் ஹேர்ன்னு டச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? உங்கள் சைடில் எந்த கேஸ் அதிகமாக சேல் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாரத் கேஸ் இது வந்து பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் ஹேர் டு அப்ளைன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். எந்த கேஸுக்கோ அது இந்தியனாக இருந்தால் இந்தியன், பாரதாக இருந்தால் பாரத், ஹெச்பியாக இருந்தால் ஹெச்பி. சரிங்களா? எல்லாத்துக்கும் கீழே பாருங்கள் கிளிக் டு ஹேர்ன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கிளிக் டு ஹேர்ன்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். இந்தியனுக்கு வந்து இந்த மாதிரி வரும். புதுசாக உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து பாரத் இது வந்திருக்கும் பாருங்கள், பாரத் கேஸ்ன்றதுனால இந்த மாதிரி வரும். பாரத் கேஸ்க்குள்ளே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்த உடனே இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள், டிக் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? டிக் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சோல் லிஸ்ட்டுன்னு கொடுத்தா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோட லிஸ்ட்டு காட்டும். சரிங்களா? இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் கனெக்ஷனில் வந்து உஜ்வாலா 3.2 நியூ கனெக்ஷன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த டெர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு, கேரளாவாக இருந்தால் கேரளா, கர்நாடகா இருந்தால் கர்நாடகா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சோல் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்றதை காட்டும். அதை வந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஷோ லிஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டேன். பண்ண உடனே பாருங்கள், கீழே டிஸ்ட்ரிபியூட்டர் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதை லிஸ்ட்டே காட்டிடுச்சு. சரிங்களா? அவங்களுடைய அட்ரஸ் மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலே அவங்கள கால் பண்ணி கேட்கலாம். அவங்களுடைய லொக்கேஷனும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் யார் உங்களுடைய ஊருக்கு, அதாச்சும் உங்களுடைய வில்லேஜுக்குள்ளே யார் வராங்கன்றதை பார்த்து நீங்கள் இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேமை. சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கீழே இருக்குது பாருங்கள், அந்த கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ லாஸ்ட்டில் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.
இங்கே பாருங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் கேஸ் புக் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை போட்டு ஒரு ஓடிபி ஒன்று வரும் சரிங்களா. இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து அந்த நம்பரை போட்டுக்கோங்க. கீழே போட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதை ரெண்டுத்தையும் கூட்டியோ கழிச்சியோ நம்பர் கேட்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும். கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். கீழே டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மொபைல் நம்பர் போட்டேன், இங்கே ஓடிபி வரும். ஜென்ரேட் ஓடிபின்னு டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா. அதை நீங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு டிக் பண்ணதை நீங்கள் இங்கே பாருங்கள் ஓடிபி வந்துடுச்சு. நான் சப்மிட்டும் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் கேஒய்சி நியூ ஜூம் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம். கேஒய்சி நியூன்னு டிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கட்டும். அது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபேமிலி ஐடென்டிட்டி அதை கிளிக் பண்ண உடனே ரேஷன் கார்டு தான் ஃபஸ்ட்டு கேட்கும். ரேஷன் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரேஷன் கார்டு நம்பர் கேட்கும் சரிங்களா. அந்த நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க. ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள் கீழே என்ஹெச்பி பிஹெச்பின்ற கீழே வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஒரு 15 13 இல்லை 10 நம்பர் இருக்கும். அதை போட்டு டைப்பு கேட்கும் சரிங்களா. அதை வந்து இஜுவாலா இதை நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ற மாதிரி கேட்கும் சரிங்களா. இதில் எதுவோ அது கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்சியாக இருந்தால் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் எஸ்டி, இல்லை ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லாத்தையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் நான் தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் சரியாக தெரிலன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். சப்மிட்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இதில் வந்து இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஐ அக்ரி அப்படின்றத வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் நிறைய டீட்டெயில் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ்ஸு சரிங்களா, யார் ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் இதில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ரெட் கலரில், அது வந்து என்ன சொல்கிறாங்களா, உங்களுடைய வீட்டில் சரிங்களா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்களா அவங்க 18 வயசுக்கு மேலே அப்ளை பண்ணுறவங்கள விட்டுட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற. இப்போ வீட்டில் வந்து அம்மாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்கள விட்டுட்டு 18 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறீங்கன்றதை கரெக்டாக நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஆட் ஃபேமிலி மெம்பர்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன்றதை கரெக்டாக போட்டுட்டு அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்களுடைய வயசு, ஆதார் கார்டு நம்பரு இதெல்லாம் கரெக்டாக போடணும் சரிங்களா. நீங்கள் வேணாம் டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டிலீட்டுன்ற ஆப்ஷனும் அதில் இருக்குது. இல்லை இன்னும் நிறைய பேருடைய பெயர் இருக்குது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னா அது கீழே பாருங்கள் ஆட் ஃபேமிலி மெம்பர்னு இருக்கும் சரிங்களா. அதை வச்சு நீங்கள் ஃபேமிலி மெம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே அந்த நீல கலரில் இருக்குது பாருங்கள் நீல கலர் பாக்ஸில் ஆட் ஃபேமிலி மெம்பர்ன்றது. இங்கே பாருங்கள் டிலீட் பண்ணுற ஆப்ஷனும் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஆட் ஃபேமிலி மெம்பர்ன்றதை கிளிக் பண்ணிங்களன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள் ரெண்டாவது பாக்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதில் வந்து இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக எல்லாருடைய டீட்டெயிலும் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஆதார் நம்பர் கொடுங்க, கண்டிப்பாக ஆதார் கொடுங்க, அப்போ தான் வந்து சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு வந்துடுச்சு. உங்களுக்கே தெரியும் ஆதார் எவ்வளோ ரொம்ப பெரிய ஒரு ப்ரூஃபாக ஆதார் கார்டை வச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி எல்லாமே கொடுங்க. எல்லா டீட்டெயிலும் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுங்க, தவறாக எதுவும் கொடுக்காதீங்க. அது கீழே பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில் ஃபில் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில் நீங்கள் யார் தலைவராக கொடுக்குறீங்களோ
அவங்களுடைய டீட்டெயில் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கரெக்டாக சரிங்களா, அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண உடனே அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தோடனே அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கேட்குது சரிங்களா. முக்கியமானது இது, அட்ரஸ் டீட்டெயில் கேட்குது. அது கரெக்டாக அந்த அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களுடைய ஆதார் கார்டு நேம் சரிங்களா, ஐடென்டி ப்ரூஃப் கேட்குது பாருங்கள், ஆதார் கார்டுன்னு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய வீட்டு எண் சரிங்களா, எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த தெரு, எந்த வில்லேஜு, போஸ்ட்டு சரிங்களா, டிஸ்ட்ரிக்கு, பின்கோட் நம்பரு, இது எல்லாமே கரெக்டாக டீட்டெயில் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே கொடுங்க சரிங்களா. கிராமம்னா கிராமம், வில்லேஜ்னா வில்லேஜ் சரிங்களா. அதே வந்து டவுனாக இருந்தால் டவுன் கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுக்காதுங்க. ஏன்னா இதில் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணோம், அப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற போது ரிஜெக்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக கொடுங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து 18 வயசு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே ஆகிருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து அவங்களுடைய வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணும் வருஷத்துக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கனெக்ஷனே வாங்கியிருக்கக்கூடாது சரிங்களா. அவங்க வீட்டில் கனெக்ஷனே இருக்கக்கூடாது, எந்த ஒரு கேஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது சரிங்களா. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கிடைக்கும். கீழே பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்காக கேட்குறாங்க. அதில் வந்து ஆதார்னு செலக்ட் ஆகிருக்கும், அதில் ஆதார் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணிக்கணும் சரிங்களா. உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஆதார் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கார்டு நம்பர்னு கேட்குதுங்களா, உங்களுடைய கார்டு நம்பருக்கு வெரிஃபை ஆதார்னு கொடுத்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும் உங்களுக்கு. அது கீழே பாருங்கள், பேங்க் டீட்டெயில் கேட்கும் சரிங்களா, சப்சிடி பேங்க் டீட்டெயில், அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும் சரிங்களா. ஏன்னா 900 ரூபாய் கேஸ்னால் அதில் 300 ரூபாய் உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடும். அதுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை, ஆதார் கார்டில் இருக்க மாதிரி பெயர் சரிங்களா, உங்களுடைய பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, இதெல்லாம் கொடுக்கணும் சரிங்களா. ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் கொடுத்து நீங்கள் வேலிடி அப்படின்னு கொடுத்தீங்க டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிடும், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்ட்டு. ஸ்டேட் பேங்க்காக இருந்தால் ஸ்டேட் பேங்க்குன்னு இங்கே டிக் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல வந்துடும் சரிங்களா. அது கீழே வந்து அக்கௌண்ட் டைப் சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. பாஸ்புக்கில் இருக்க மாதிரி நான் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்கள், கீழே வந்து நீங்கள் கேஸ் எந்த டைப்பில் எடுத்துக்கணுன்றதை கேட்டிருக்காங்க. 14 கிலோவா இல்லை 5 கிலோ எடுத்துக்கிறீங்களா, 5 கேஜி எடுத்துக்கிறீங்களா இல்லை 14.2 கேஜி எடுத்துக்கிறீங்களான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 14.2 கேஜின்றதை செலக்ட் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் 14.2 இல்லை எதுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரூலரா இல்லை அன்ரூலரா அப்படின்றது வரும். நிறைய பேருக்கு இது தெரியாத, ரூலர்னா அன்ரூரல்னா. ரூலர்னால் கிராமத்தில் இருக்கிறவங்க, அன்ரூரல்னா நகரத்தில் இருக்கிறவங்க சரிங்களா, அன்பன்னா. ரூலர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமவாசிங்க எல்லாரும். நானும் ஒரு கிராமவாசி தான். அது கீழே பாருங்கள், உங்களுடைய டிஸ்ட்ரிக் சரிங்களா, உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்ட்ரிக்கு, வில்லேஜு சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அவசரமும் கிடையாது சரிங்களா. உங்களுடைய டிஸ்ட்ரிக், வில்லேஜ் எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த டெர்ம் அண்ட் கண்டிஷன் ஐ அக்ரி ஹியர்லின்னு இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி காட்டியிருக்கேன். டிக் பண்ணி காட்டிட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. கீழே பாருங்கள், அதுவும் ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து யூஜுவலாக 3.2 KYCன்னு வரும். இதை பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அது கீழே பாருங்கள் பாக்ஸில் கிளிக் ஹேர் டு அப்லோடட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபேமிலியோட ஆதார் கார்டு, ஃபேமிலி இருக்கிறவங்க ஆதார் கார்டு எல்லாம் வந்து டிக் பண்ணணும், அப்லோடு பண்ணணும். இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 300 KBக்குள்ளே தான் எல்லா ஃபைலும் வந்து இருக்கணும் சரிங்களா. உங்களுடைய ரேஷன் கார்டு அப்லோடு பண்ணோம், ஆதார் கார்டு அப்லோடு பண்ணோம். இந்த டிப்ரிவேஷன்
டிக்ளரேஷன்ற ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ குரோமுக்குள்ளே வந்துடுங்க. குரோமுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து PMUY அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. இதுவும் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கா, FORMS அப்படின்னு டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஃபார்ம்ஸ் வரும். KYC ஃபார்ம் இருக்குது பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லையும் இருக்குது. நமக்கு தேவை வந்து டிப்ரவேஷன் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இங்கிலீஷில், சரிங்களா? ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணணும், சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் பேஜ். பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னுட்டு இந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? இதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணணும் பெனில். உங்களுடைய அப்ளிகண்ட் நேம், சரிங்களா? யாருக்கு அப்ளை பண்ணுங்க அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஆதார் நம்பரு, சரிங்களா? அவங்களுடைய வயசு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் கேட்டு இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், கீழே வந்து உங்களுடைய நேம், சிக்னேச்சர் இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக என்ட்ரி பண்ணணும், சரிங்களா? எல்லாமே கரெக்டாக இங்கே பாருங்கள், நேமு, சிக்னேச்சரு, டேட்டு, எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் அங்கே போயிட்டு அப்லோட் பண்ணணும். நான் சொன்ன இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும், சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டீங்களன்னா சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். உடனடியே கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபில் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.